அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் பார்ட் 2. இதுல பாத்தீங்கன்னா சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சேவிங்ஸ்னா என்ன? சரிங்களா? இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா சேவிங்ஸ்னா என்ன? நாம அதை எப்படி பண்ணலாம்? எதுக்கு பண்ணணும்? எதுக்கு பண்ணக்கூடாது? அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை பாதுகாப்பு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். சரிங்களா? அந்த பணம் வந்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிறது ஒரு சேவிங்ஸ். சரி, அதுதான் நாம பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அது அது ஒரு ஒரு லாங் டேர்ம்க்கு உண்டான விஷயமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பணம் ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை தான் சேவிங்ஸை பண்ணக்கூடியதா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதுல பணத்தை அப்படியே வளர்ச்சி பண்றது. சரிங்களா? அதை உற்பத்தி பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா அதை வளர்ச்சியா கொண்டு போறதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. நம்ம சேவிங்ஸ் எங்கெங்க பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். பிக்ஸ்டு டெபாசிட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க் கம்மி. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இது இன்ஃப்ளேஷன் மீட் பண்ணுமானா அதை மீட் அவுட் பண்ணாது அப்படிங்கிறது பார்க்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுவும் இல்லாத பார்த்தோன்னா இதுல ரிஸ்க் கம்மி. சரிங்களா? ரிஸ்க் கம்மி. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் பணம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருந்தாலும் அந்த பேங்கை திவாலானாம கூட நமக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா தான் கிடைக்கும். நீங்க 10,00,000 ரூபா 20,00,000 ரூபா பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல வச்சிருந்தாலுமே அந்த கம்பெனி அந்த பேங்க்ஸ் திவாலானா கூட, அதாவது இழுத்து மூடிட்டு போனா கூட உங்களுக்கு 1,00,000 ரூபா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அதுலயும் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிற இதுல. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு அதுலயும் ரிஸ்க் தான் இருக்கு. அதுவும் ரிஸ்க் இல்லாமலாம் கிடையாது தான். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ஸ், சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு. சரிங்களா? கோல்டுனா பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸை வாங்கி வைக்கக்கூடாது. ஜுவல்ஸ் வச்சுன்னா நமக்கு லாஸ் தான் அது. சரிங்களா? அது இல்லாத ரியல் எஸ்டேட்டு இது போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும். இதுல பார்த்தா இதுல தான் மணி மேக் பண்ண முடியும், க்ரோ பண்ண முடியும். சரிங்களா? அதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதிக ரிட்டர்ன்ஸும் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ சேவிங்ஸ்ல பார்த்தோன்னா நமக்கு கவர்மெண்டோட ஸ்கீமை பத்தி நமக்கு தெரியும். எவ்வளவு அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது 4 to 5% அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்னு பார்த்தா நமக்கு 7க்கு அபோவ் 12க்கு பிலோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது நாம பார்க்க முடியும். இதுல பார்த்தோன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சிம்பிளா நமக்கு ஒரு ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1,00,000 ரூபா போட்டு நமக்கு கார் வாங்கணும்னு இப்ப நினைக்கிறோம். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு அப்படியே சேவ் பண்ணிட்டு வரோம். நமக்கு பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அதை ஒரு உண்டியல்ல போட்டு சேவ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்க்க போறோம். 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு இயர் ஆன் இயர் 6% இன்ஃபிளேஷன் இருக்கு அப்படின்னா நமக்கு அதை ஒரு 5 இயர்ஸ் கழிக்கும் போது பார்த்தோம்னா நமக்கு லாஸஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சேவிங்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா நமக்கு லாஸஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு பைக்கையோ காரையோ வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம போகக்கூடிய விஷயம் இந்த இடத்த பார்க்கணும். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நமக்கு ஒரு 10,000 ரூபா சேவிங்ஸ்ல யூஸ் பண்றோம். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3% ப்ராஃபிட் கொடுக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 3% 4% கொடுக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அதோட வேல்யூஸும் நமக்கு டிபெண்ட் ஆகிருக்கும். நமக்கு ஒரு லாங் டேர்ம்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணும்போது பார்த்தோன்னா அது டிஃபரன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது. இதை பார்த்தோன்னா இன்ஃபிளேஷன் மீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயம் இதுல பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறோம். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா மேஜரா
இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம வந்து பார்க்கலாம். பார்த்தோம்னா நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து சேவிங்ஸ் பண்றோம் அப்படின்னா வந்து சேவிங்ஸோட பிக்ஸ்டு டெபாசிட், ரிகரிங் டெபாசிட் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அப்புறம் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்து சீட் போடுறது, கோல்டு வந்து வாங்கி வைக்கிறது, அது பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் வந்துடும். நமக்கு வந்து கோல்டு, டிஜி கோல்டு, இடிஎஃப்ஸ், கோல்டு காயின்ஸ், கோல்டு பாண்டு, ரியல் எஸ்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விலாஸ், பில்டிங் எல்லாம் வந்து பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் ஆக்டிவ் ஃபண்டு, டைரக்ட் ஃபண்ட்லாம் இருக்குது. பாண்ட் மார்க்கெட்டில் இருந்து டெப்ட் லிக்விட் ஃபண்ட்லாம் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேவிங்ஸில் வந்து இருக்குது. மேஜராக வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேவிங்ஸ்னால் ஒரு பாதுகாப்பு கொண்டு வரக்கூடிய விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான விஷயமா இருக்குது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த பார்ட் 2, 3ல வந்து பார்க்கலாம்.